மீனம் ராசி மிதுனம் ராசி அன்பர்களே, நீங்கள் கடந்த காலத்தில் பட்ட துயரங்களை நாம் பார்ப்போம். நெருங்கியவர்களின் மறைமுக சோகம். மீனம் ராசிக்கு 3ஆம் அதிபதியான சூரியனும் 11ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயும் சில காலகட்டங்களில் பலவீனம் அடையும் போது நீங்கள் யாரை உங்கள் உயிர் என்று நம்பினீர்களோ அவர்களே உங்களுக்கு பின்னால் குளிப்பறிக்கும் செயல்களில் ஈடுபடுவார்கள். மீனராசிக்காரர்கள் இயல்பாகவே அனைவரையும் எளிதில் நம்பி தன் மனதில் இருப்பதை கொட்டி விடும் குணம் கொண்டவர்கள். இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நெருங்கிய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களுக்கு தெரியாமலே உங்கள் பெயரை கெடுப்பதும் உங்கள் ரகசியங்களை கெடுப்பதும் வெளியில் சொல்லி உங்களை அவமானப்படுத்துவதுமான மறைமுக துரோகங்களை செய்திருப்பார்கள். கூடவே இருந்து குசலம் விசாரிப்பதே இவர்களின் வேலையாக இருந்திருக்கலாம். இந்த துரோகம் உங்களை மன ரீதியாக பெரிய அளவில் பாய்த்திருந்தாலும் இது உங்களுக்கு பெரிய பாடம். இனிமேல் எல்லாரிடம் ஒரு எல்லையை வகுத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு உணர்ந்திருக்கின்றன. நீங்கள் கடந்த காலத்தில் நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவினர்களாகவே உங்களுக்கு மறைமுகமாகவே துரோகம் செய்திருப்பார்கள். துரோகம் செய்துவிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களை விசாரிப்பது என்ன ஆயிற்று என்ன என்று மறைமுகமாகவே கேட்டு அவர்கள் மனதில் நன்றாக மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள். தொழிலில் ஏற்பட்ட திடீர் பின்னடைவு. உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தில் ராகுவின் தாக்கமோ அல்லது சனியின் பார்வையோ விழும்போது நன்றாக சென்று கொண்டிருந்த தொழிலில் திடீரென முட்டுக்கட்டைகள் விழுந்திருக்கும். நேற்றைக்கு வரை லாபகரமாக ஓடிய தொழில் இன்று காலை திடீரென தேக்கமடைந்து என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு முட்டுச்சண்டியில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். புதிய முதலீடுகள் செய்த இடத்தில் கை நழுவி போன வாய்ப்புகளும் உங்களோடு போட்டியிட்டவர்களின் தந்திரங்களும் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடுமையான சரிவை ஏற்படுத்தியிருக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் திடீர் வேலை இழப்பு அல்லது பதிவிறக்கம் போன்ற அதிர்ச்சிகள் தந்திருக்கும். ஆனால் இந்த திடீர் பின்னடைவு என்பது தற்காலிகமானதான். உங்கள் ராசிநாதன் புதன் வலுப்பெழும்போது இந்த சரிவிலிருந்து மீண்டு புதிய உத்திகளை கையாண்டு தொழிலை மீண்டும் சிறகடிக்க கொண்டு செல்லும் ஆற்றல் உங்களுக்கு நிச்சயம் பிறக்கும். நீங்கள் தொழிலில் திடீரென என்ன லாபகரமாக ஓடிய தொழில் திடீரென நஷ்டத்தை அடைந்திருக்கும். ஏன் என்று நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு பின்னால் புதிய முதலீடுகளை செய்யும் போது உங்களுக்கு கை நழுவி போன வாய்ப்புகள் நிறையாக. புதிய முதலீடு நீங்க அவசரப்பட்டு செய்யாமல் பொறுமையாக தீர ஆராய்ந்து செய்வதுதான் உங்களுக்கு நல்லது. நண்பர்கள் மூலமாக வந்த பண இழப்பு. மிதுன ராசிக்கு 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம் மற்றும் நண்பர்களை குறிக்கும் இடம். இந்த இடத்தில் குருவின் பார்வை இல்லாத போதோ அல்லது அஷ்டம சனியின் தாக்கத்தின் போதோ நண்பர்கள் என்ற போர்வையில் வந்தவர்கள் உங்களை நிதி ரீதியாக படுகொலியில் தள்ளியிருப்பார்கள். இன்று கொடுத்து நாளை வாங்கி விடுகிறேன் என்று உங்களிடம் பாசமாக பேசி உங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தையோ அல்லது உங்கள் பெயரில் வாங்கிய கடனையோ வாங்கி கொண்டு ஏமாற்றிய நண்பர்கள் பலர் இருந்திருப்பார்கள். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் உங்கள் குணத்தை முதலீடாக்கி அவர்கள் தப்பித்து கொள்ள இந்த கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இங்க தவிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கும். நண்பர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு இன்று வரை கோர்ட் கேஸ் என்று அலைபவர்களும் உங்களில் உண்டு. இனிமேல் பண விஷயங்களில் நட்பு வேறு தொழில் வேறு என்று தெளிவு உங்களுக்கு கட்டாயம் தேர்வை. உங்களை நண்பர்கள் மூலமாகவே உங்களுக்கு ஒரு அந்நிய பண இழப்புகள் நடந்திருக்கும். ஏன்னா நீங்கள் பணம் வைத்தீர்கள் என்பது தெரிந்தவுடன் உங்கள் நண்பர்களே வந்து உங்களிடம் இந்தவாறு செலவழித்து விடுவார்கள். செலவழித்து விட்டு உங்களை நஷ்டத்திற்கு அனுப்பி விடுவார்கள். குடும்பத்தில் உருவான கருத்து வேறுபாடு. மிதுன ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் கேதுவின் அமர்வோ அல்லது செவ்வாயின் பார்வையோ பதியும் போது குடும்பத்திற்குள் தேவையில்லாத வாக்குவாதங்களும் அமைதியின்மையும் குடியேறும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது குடும்ப உறவினர்களுக்குள்ளோ பெரிய அளவில் சண்டை வெடித்திருக்கும். நீங்கள் எதை சொன்னாலும் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு போர்க்கள சூழல் உருவாகியிருக்கும். ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசாமல் மனதிற்குள் விஷயத்தை வளர்த்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும். உங்களின் பேச்சு திறமைதான் உங்களுக்கு பலம். ஆனால் இந்த கிரக அமைப்பால் உங்கள் பேச்சை உங்களை பலவீனமாகி குடும்ப ஒற்றுமையை குலைத்திருக்கும். விட்டு கொடுத்து செல்வதை தவிர இந்த நேரத்தில் குடும்ப அமைதியை காக்க வேறு வழி இல்லை. உங்களின் குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக நடந்திருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நீங்கள் அவ்வாறு உங்களுக்கு தேவையில்லாத ஈகோ வாக்குவாதங்களால் தான் உங்களுக்குள்ளே இவ்வளவு இது நடந்திருக்கும். இதுவரை நீங்கள் கேட்டவை கடந்த காலத்தில் உங்களுக்கு நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறி நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் என்று உங்களுக்கு எதிராக புரிந்திருக்கும். புதிய நட்புகள் உன் நன்மையை தரும். புதிய மனிதர்களின் வருகையும் நன்மைகளும் உங்களை தேடி வரும். மிதுன ராசி என்பது கேட்கிலேயே காலபுருஷ தத்துவத்திற்கு 3ஆம் வீடான தகவல் தொடர்பு மற்றும் நட்பு வட்டாரத்தை குறிக்கும் ரகசியாகும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகங்களின் பார்வை கிடைப்பதால் உங்கள் வாழ்வில் புதிய நபர்களின் சேர்க்கை ஏற்படும். இந்த புதிய நண்பர்கள் வெறும் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் வராமல் உங்கள் வாழ்வின் திருப்பு முனையாக அமைவார்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு காரியத்தை எப்படி முடிப்பது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக அறிமுகமாகும் ஒரு புதிய நண்பர் அதுக்குரிய வழியை காட்டுவார். அது மற்றின்றி தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாகவும் தங்களுக்கு ஒரு ஊர்ந்து சக்தியாகவே இந்த புதிய நட்புகள் விளங்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தத்துவத்திற்கேற்ப எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி உங்களுக்கு உதவக்கூடிய உன்னதமான நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைவார்கள். அவர்கள் மூலம் உங்கள் சிந்தனைகள் விரிவடையும். புதிய உலகிற்கான கதவுகள் திறக்கும். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் தான் வருவார்கள். அவர்களின் மூலமாகவே உங்கள் வாழ்க்கை மென்மேலும் நன்மையாக இருக்கும். தொழிலில் வளர்ச்சி வேகம் பெறும். கடந்த காலத்தில் முடங்கி உங்கள் தொழிலில் அல்லது வியாபாரத்தில் மந்தமான நிலை, தேக்க நிலை அல்லது கடுமையான போட்டிகளால் ஒருவித தோய்வை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் இனிவரும் காலம் உங்கள் தொழிலில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தப் போகிறது. கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தால் உங்கள் வியாபார ஸ்தலம் புதிய பொலிவு பெறும். புதிய வாடிக்கையாளர்களின் வருகை கணிசமாக உயரும். நீங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கோ அல்லது வழங்கும் சேவைகளுக்கோ சந்தையில் திடீர் டிமாண்ட் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்கள் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல புதிய முதலீடுகளை செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் அலுவலகத்தில் தேங்கி கிடந்த வேலைகள் அனைத்தும் சுறுசுறுப்பாக முடியும். மேலதிகாரிகளின் பாராட்டும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைப்பதால் உங்கள் தொழில் வளர்ச்சி என்பது ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து உங்களை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக மாற்றும். நீங்கள் நிறைய முடக்கங்கள் நீங்கி பாயும் தொழில் இனிமேல் தொழில் வளர்ச்சி வேகம் பெறும். இனிமேல் ராக்கெட் வேகத்தில் உங்களின் தொழில் அனைத்தும் நிறைவேறும். புதன் கிரக அருளால் பதிவு பலப்படும். உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் புத்திகாரகன் என்று அழைக்கப்படுபவர். அவர் தற்பொழுது பலம் பெற்று விளங்குவதால் உங்கள் மூளையின் செயல் திறன் வழக்கத்தை விட பல மடங்கு அதிகரிக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் மிக சாதுரியமாக புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுத்து நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உங்களின் பேச்சு திறமை, எழுத்து திறமை மற்றும் பகுப்பாய்வு செய்யும் திறன் மிகச் சிறப்பாக இருக்கும். ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே அதன் ஆணிவேர் எங்கு இருக்கிறது என்பதை உங்களால் துல்லியமாக கணிக்க முடியும். வியாபார யுக்திகளை வகுப்பதிலும் புதிய திட்டங்களை தீட்டுவதிலும் உங்கள் அறிவு கூர்மையாக செயல்படும். சபையில் நீங்கள் பேசும்போது உங்களின் அறிவுபூர்வமான பேச்சை கேட்டு அனைவரும் வியந்து போவார்கள். சுருக்கமாக சொன்னால் புதனின் அருளால் உங்கள் அறிவு ஒரு கூர்மையான வாளை போல மாறி வாழ்வில் வரும் அனைத்து சவால்களையும் வெட்டி வீழ்த்தும் அளவிற்கு வாழ்வீர்கள். நீ ராசிநாதனின் விஸ்வரூப பலனால் உங்களின் அறிவை மென்மேலும் பெறும். நீங்கள் ஒரு பிரச்சனையின் ஆணிவேர் எங்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதற்கு உடனே தீர்வு காண்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் வெளியுலகில் வெற்றி கிடைத்தாலும் குடும்பத்தில் அமைதி இல்லை என்றால் நிம்மதி இருக்காது. ஆனால் மிதுன ராசிக்கு இப்போது குடும்பஸ்தானம் சுப கிரகங்களின் பார்வையால் பலம் பெறுகிறது. இதனால் உங்கள் இல்லத்தில் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுப காரியங்கள், அதாவது திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, காதுகுத்து அல்லது புதுமனை பூவிழா போன்ற மங்களகரமான நிகழ்வுகள் மிக விமர்சையாக நடக்கும். உறவினர்களின் வருகையால் வீடு எப்பொழுதும் சலசலப்புடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த பூர்வீக சொத்து தகவல்கள் அல்லது மனஸ்தாபங்கள் யாவும் பெரியவர்களின் முன்னிலையில் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். வீட்டில் உள்ள அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் பாசத்துடனும் நடந்து கொள்வார்கள். உங்கள் இல்லம் ஒரு ஆன்மீக பூமியாகவும் மகிழ்ச்சியின் இருப்பிடமும் மாறி எப்போதும் சிரிப்பொலி சப்தம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். இனிமேல் உங்கள் இல்லத்தில் ஒலிக்கும் மங்கள நாதம் தான் ஒலிக்கும். இனி வரும் நாட்களில் இவை அனைத்தும் நடைபெறும். இதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறிவிட்டு நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக மாற்றும். நீங்கள் நிறைய முடக்கங்கள் நீங்கி பாயும் தொழில் இனிமேல் தொழில் வளர்ச்சி வேகம் பெறும். இனிமேல் ராக்கெட் வேகத்தில் உங்களின் தொழில் அனைத்தும் நிறைவேறும்.
புதன் கிரக அருளால் பதிவு பலப்படும். உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் புத்திகாரகன் என்று அழைக்கப்படுபவர். அவர் தற்பொழுது பலம் பெற்று விளங்குவதால் உங்கள் மூளையின் செயல் திறன் வழக்கத்தை விட பல மடங்கு அதிகரிக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் மிக சாதுரியமாக புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுத்து நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உங்களின் பேச்சு திறமை, எழுத்து திறமை மற்றும் பகுப்பாய்வு செய்யும் திறன் மிகச் சிறப்பாக இருக்கும். ஒரு பிரச்சனையை பார்த்தவுடனே அதன் ஆணிவேர் எங்கு இருக்கிறது என்பதை உங்களால் துல்லியமாக கணிக்க முடியும். வியாபார யுக்திகளை வகுப்பதிலும் புதிய திட்டங்களை தீட்டுவதிலும் உங்கள் அறிவு கூர்மையாக செயல்படும். சபையில் நீங்கள் பேசும்போது உங்களின் அறிவுபூர்வமான பேச்சை கேட்டு அனைவரும் வியந்து போவார்கள். சுருக்கமாக சொன்னால் புதனின் அருளால் உங்கள் அறிவு ஒரு கூர்மையான வாளை போல மாறி வாழ்வில் வரும் அனைத்து சவால்களையும் வெட்டி வீழ்த்தும் அளவிற்கு வாழ்வீர்கள். நீ ராசிநாதனின் விஸ்வரூப பலனால் உங்களின் அறிவின் மென்மேலும் பெறும். நீங்கள் ஒரு பிரச்சனையின் ஆணிவேர் எங்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதற்கு உடனே தீர்வு காண்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் வெளியுலகில் வெற்றி கிடைத்தாலும் குடும்பத்தில் அமைதி இல்லை என்றால் நிம்மதி இருக்காது. ஆனால் மிதுன ராசிக்கு இப்போது குடும்பஸ்தானம் சுப கிரகங்களின் பார்வையால் பலம் பெறுகிறது. இதனால் உங்கள் இல்லத்தில் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுப காரியங்கள், அதாவது திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, காதுகுத்து அல்லது புதுமனை பூவிழா போன்ற மங்களகரமான நிகழ்வுகள் மிக விமர்சையாக நடக்கும்.